டீம் செட் ஆகி ஒரு படத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் எல்லோரும் சார் ஏதோ நடக்குது சார், இந்த படம் ஷூட்டிங் பண்ணி எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு சார். இது வந்து இஸ் அன் எனர்ஜி தட் கம்ஸ் ஃப்ரம் பாபா ஸ்ட்ரெயிட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படம் இன்றைக்கி ரெடியாகி ரிலீஸ்க்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் நெக்ஸ்ட் இயர் ரெடி ஆக போகிறது, ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கு ஒன் மேன் whom I forever indebted is Sanjay Wadhwa sir. It was his pure love that he is. இந்த படத்தை நான் எடுத்து கொட்டுறேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார், எடுத்துன்னு போயிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அவங்க டாக்டர் ரக்ஷிதா, ரிமார்க்கபிள் ஒர்க் they are all working upon. ஸோ இந்த டீம் எல்லாம் அமைஞ்சு போச்சு. எவ்ரிதிங் ஹஸ் கம் ஆன் அ நைஸ் வே அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் ரெடி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபைனலி இந்த படம் எனக்கு பிக்கஸ்ட் டென்ஷன்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கணும் ஒருத்தர், அவர் என்ன சொல்லுவார்னு நான் வெயிட் பண்ணேன். ரத்னாகர் சார், அவர் தான் த கிரேட். இந்த படம் வித்தவுட் சத்யசாய் பாபா ட்ரஸ்ட், அவர் இல்லாமல் இந்த படம் ரெடியே பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் சப்போர்ட். படம் இந்த டிவோட் ஆர்கைவில் இந்த ஃபுட்டேஜஸ்ஸு ஷூட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கணும், கைட்லைன்ஸ், த வே அவர் ட்ரஸ்ட் ஒர்க்ஸ், சாமியோட ஃபிலாசபி என்ன அழகாக ஹி கைடட் அஸ். படம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பியூட்டிஃபுல் ஃபிலிம். எல்லோருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் துர்கா ஸ்டாலின் மேடம், ரெஸ்பெக்டட் மல்லிகா ஸ்ரீனிவாசன், ரெஸ்பெக்டட் ரத்னாகர் சார், கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார், சுபையா சார், ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன். மேடம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்ததாக எனக்கு தெரியல. பட் ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷன் மேடம் இருக்காங்க. அதே பாபா செஞ்ச ஒரு அருள். பன்னெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் வந்தது. பா விஜய்ங்கிற என் நண்பர் ஃபோன் பண்ணி, சுரேஷ் சார் கலைஞரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா கேள்வி, வாட் அ கிரேட் மேன், லிஜெண்ட். அவர் ரைட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டார். சார் அந்த மாதிரி ரைட்டர்லாம், ஓ வாட் ஃபிலிம்ஸ், என்னெல்லாம் டைலாக்ஸ், என்னெல்லாம் இஸ் கிரேட். ஒரு நிமிஷம் சொல்லி இங்கே பேசுங்க அவர்கிட்ட, கலைஞருக்கு ஃபோனை கொடுத்துட்டார். ஷாக் ஆனே பாருங்கள். அன்றைக்கி நான் கலைஞர் பேசுகிறேன், கருணாநிதி அப்படின்னாரு. சார் 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 நான் உயர்ந்துட்டேன். ஏந்து வீட்டில் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், கொஞ்சம் வரீங்களா கோபாலபுரம், எங்கே வேணால் வர ரெடி. நான் உடனே கட் பண்ணி ஐ ரேஸ்ட் டு கோபாலபுரம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் ஐ மெட் ஹிம். அவர் அங்கே உட்காண்டு, ஃபஸ்ட்டு திங், உங்கள் பாஷா படம் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். இட் இஸ் ஹீ நோஸ் வாட் டு டாக், ஹவு டு அரவணைக்குன்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். பியூட்டிஃபுல்லி ஹீ ஸ்போக். அந்த ஃபிலிமோட ப்ளஸ் எல்லாம் சொன்னார். ஸ்க்ரீன் பிளே பற்றி, ரஜினி சாரை பற்றி ரொம்ப ரசித்து பேசினார். நான் ஒரு படம் பண்ண சொல்கிறேன் பா விஜய், ஒரு புக், அது நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா கேட்டார். சுவாமி இதே விட ஐயா, இதே விட இன்னொரு பாக்கியம், டெஃபினட்டாக பண்ணுறேன். அந்த ஒரு 6 months அவரோட ட்ராவல் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர் அப்போது. ஆனால் 4 o'clock ஏந்துட்டு 6க்குள்ளே அப்படி என்னோடய பர்சனல் டைம் அது சொல்லி டயலாக்ஸ் எழுதி ரெடியாக வச்சுப்பார். கார்த்தால் என்னை 8 மணிக்கு கூப்பிடுவார், இல்லைன்னா ஈவினிங் 6க்கு மேலே கூப்பிட்டுட்டு டயலாக் படிப்பார். எவ்ரி டே திஸ் வாஸ் எ ருட்டீன், ஃபுல் பிக்சர். ஹி வாஸ் ரைட்டிங் டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே இப்படி பண்ணலாமா கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த சீனுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்னு ஃபீலிங் வந்து பாவிஜிட்ட சொன்னேன், சொல்லலாமா சார்கிட்ட? சொல்லு அப்படின்றார். நான் தைரியமாக, ஐயா இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பாக்கி சீன்ஸ் எல்லாம் பிரமாந்த மாதிரி, இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லாரும் ஐயா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பேனா கையில் இருந்து, பேடு கையில் இருந்தது, பேடு கொடுத்தாரு, பேனா மூடிட்டார். என்னையே பார்த்து நான், அவ்வளோதான் நம்ம க்ளோஸ், முடிஞ்சு போச்சு நம்ம கதையின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு சினிமாவில் டைரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர் டைரக்டர் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டார். So look at the respect he gives to a director. That's amazing. And full picture la ரஷ்ஷை பார்ப்பார், சீன்ஸ் பார்ப்பார். எவ்ரி டைம் அவருக்கு வந்து
படம் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா, இன்னும் பெட்டர் பண்ணலாமா. வாட் பேஷன், வாட் லவ் ஹி ஹேட் ஃபார் சினிமா. அதில் அந்த டைமில் எனக்கு உதயநிதி சாரை மீட் பண்ணுற சான்ஸ் பல தடவை கிடச்சிது. அவரும் படம் பார்த்தாரு, ரஷ் பார்த்தாரு, பிக்சர் பார்த்தாரு. இட் வாஸ் அ நைஸ் ட்ராவல். ஆனால் ஆடியோ ரிலீஸ்க்கு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனேன். அம்மா இருந்தாங்க அங்கே. நல்ல காஃபி சாப்பிட்டேன். அப்போது ஆல்பமெல்லாம் பார்த்துட்டு சார் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல். சுரேஷ் சார், லாஸ்ட் 6 months-ஆக அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு சினிமான உயிர். அந்த 6 மாதமாக நீ தொடர்ந்து சினிமாவை பற்றி பேசிட்டு சினிமா டயலாக்ஸ், சினிமா ஒரு சீன்ஸ் பண்ணும்போது அந்த குஷி, அந்த பேஷன் விச் ஹி ஹேஸ் ஃபார் தேட் ரொம்ப ரிமார்க்கபிள். எனக்கு நிஜமாகவே இந்த 6 months-ல யூ மேட் மை ஃபாதர் வெரி ஹாப்பி அப்படின்னாரு. I said it's the other way around. I got the opportunity and I am very happy and fortunate அப்படின்னு. அந்த படம் பார்த்து ரசித்து ஃபைனலாக அந்த குட்லக் தியேட்டரில் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு நான் ஒரு பக்கத்தில் போய் உட்காண்டேன். ஐயா படம் ஓகேயா கேட்டேன். நான் சுரேஷ் சார், டைரக்டர் சார், உங்களை ஒரு நல்ல படம் எடுக்க சொன்னேன், ஒரு காவியம் எடுத்துட்டீங்களே அப்படின்னார். ஸோ என்ன மேக்கிங், என்ன டேக்கிங், என்ன படம் எப்படி ஓடும் அதெல்லாம் தெரியாது. பட் அந்த கதையை இப்படி ஒரு மவுண்டிங் பண்ணி எடுத்திருக்கீங்களே, ரியலி தேங்க்யூ. அந்த பிளெஸிங்ஸ் வில் நெவர் பி ஃபர்காட்டன். அண்ட் ஸ்டாலின் சாரோட ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத இன்சிடெண்ட். ஒரு தடவை சங்கமம்ங்கிற ஒரு படம் நான் ரிலீஸ் ஆச்சு. ஐ மீன் ரிலீஸ்க்கு 1 day பிஃபோர் சார் ஷோ பார்த்துருக்காரு ஸ்டாலின் சார். எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ டிரைவிங்கில் இருந்தேன், ஃபோன் வந்தது. நான் வண்டியை நிறுத்திட்டு ஏதோ அன்னோன் நம்பர்னு வந்தது. பார்த்தா வணக்கம், நான் மு.க. ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் 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 அப்படி உங்கள் சங்கமம் பார்த்தேன், பிரமாதமான படம், என்ன டேக்கிங், என்ன மேக்கிங், அந்த கதை, அந்த மேக்கிங், அந்த சாங்ஸ் ஏஆர் ரஹ்மானோடு ஃபேபுலஸ். ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையாக ஒரு 5 நிமிஷம் பேசினார். ஐ மீன் he doesn't have to do it, but that is a love, they shared, that is the way they are. So எனக்கு இன்னைக்கு why I am telling, because மேடம் பார்த்தோம் இதெல்லாம் எனக்கு அப்படியே memories are just flowing and I am so happy that madam is here, so happy, I mean no words for that. And இந்த படம் வந்த உடனே மேடம் உட்காந்து ஃபஸ்ட்டு பாபா பார்த்து அப்படி கும்பிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வாட் அ சைட் இட் வாஸ். ஷி வாஸ் சச் அ டிவோட்டி ஆஃப் சுவாமி அண்ட் I know her love and faith for Baba. So in the padam, out of the blue came Mr. Girish Krishnamurthy. எங்கேருந்து வந்தார் தெரியாது. திடீர்னு என்னை கூப்பிட்டு, சுவாமி எனக்கு ஒரு படம் பண்ண சொல்கிறார், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுன்னாரு. வை நாட்? சுவாமி மேலே என்ன படம்? இல்லை பாபாவை யாரும் ஆக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் படம், ஒரு ஜெகுலர் உங்கள் பாஷா மாதிரி இருக்கணும், உங்கள் அண்ணாமலை மாதிரி இருக்கணும். சார் பாஷா அண்ணாமலை வேறு சார், இது டிவைன் ஃபிலிம் பண்ண சொல்கிறீங்க, எப்படி சார்? சினிமா மாதிரி இருக்கணும், அதை அவர் சொல்ல வந்தார். ஓகே சார் பண்ணிட்டேன். அதுக்கு அப்போ ஒரே ஒரு சின்ன 2009 பிஃபோர் சுவாமி மகா சமாதி ஒரு நாள் எங்கிட்ட சுவாமி ஃபஸ்ட் டைம் நான் சுவாமி மீட் பண்ணுற சந்திப்பு கிடச்சிது. அப்போ பக்கத்தில் வந்து சொன்னார், ఇంత వర్షం ఎక్కడ ఉన్నావు, చూడలేదే, ఎందుకు రాలేదు, వచ్చేసావుగా చాలు. அடே இவ்வளோ நாள் எங்கடா இருந்த, ஏன் வரல, வந்துட்டா இல்லையா? ஓகே. அன்றைக்கி மீனிங் புரியல. இன்றைக்கி இந்த படம் எடுத்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீட் ரெடியாகி இந்த படம் ரிலீஸ்க்கு வர ஸ்டேஜில் அந்த வேர்ட்ஸ் ஹேவ் அனதர் மீனிங், அனதர் டைமென்ஷன். ஆல்ரெடி அந்த ஃபிலிமுக்கு ஒரு தனி எனர்ஜி இருக்குது. ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஜெகபதி பாபு, சுஹாசினி, ரஞ்சனி, அபிராமி, நிழல்கள் ரவி, தலைவாசல் விஜய், எல்லாருமே பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அவளுக்கு அந்தந்த ஷூட்டிங் பண்ணும்போது தே ஃபெல்ட் த மிரக்கல், தே ஃபெல்ட் சம்திங் டிவைன் அபவுட் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி மை எவர் ஃபேவரட் மை டியர் தேவா சார், என்ன எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் கொடுத்துருக்காரு இதில். தட் இஸ் சாங்ஸ் வந்து ஒரு 6 சாங் பிட் சாங்ஸ் இருக்குது அங்கங்கே. ஒரு மியூசிக்கலாகவே பண்ணிட்டு வந்த படத்தை. ஒரு சாங் ஃபுல் சாங், ஒரு ஆந்தம் சாங் அது ஆல்ரெடி இட் இஸ் இன் தி லிப்ஸ் ஆஃப் ஆல் டிவோட்டீஸ். இந்த 6 பிட் சாங்கும் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் பாவிஜய் டயலாக்ஸ், லிரிக்ஸ், அண்ட் என்னோட ஃபுல் டீம், எடிட்டர் ரிச்சர்ட், கேமராமேன் சஞ்சய், லோக்நாத், ஆடியோ லக்ஷ்மநாராயணன்,
costume Daksha, and the great, my friend Kala Master, everybody did a marvelous job. So ஒரு டீம் செட் ஆகி ஒரு படத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் எல்லோரும் சார் ஏதோ நடக்குது சார் இந்த படம் ஷூட்டிங் பண்ணி எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு சார். இது வந்து இஸ் அன் எனர்ஜி தட் கம்ஸ் ஃப்ரம் பாபா ஸ்ட்ரெயிட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படம் இன்றைக்கி ரெடியாகி ரிலீஸ்க்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் நெக்ஸ்ட் இயர் ரெடி ஆக போகிறது, ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கு ஒன் மேன் whom I forever indebted is Sanjay Wadhwa sir. It was his pure love that he is, இந்த படத்தை நான் எடுத்து கொட்டுறேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் எடுத்துன்னு போயிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அவங்க டாக்டர் ரக்ஷிதா, ரிமார்க்கபிள் ஒர்க் they are all working upon. ஸோ இந்த டீம் எல்லாம் அமைஞ்சு போச்சு. எவ்ரிதிங் ஹஸ் கம் ஆன் அ நைஸ் வே அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் ரெடி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபைனலி இந்த படம் எனக்கு பிக்கஸ்ட் டென்ஷன்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கணும் ஒருத்தர், அவர் என்ன சொல்லுவார்னு நான் வெயிட் பண்ணேன். ரத்னாகர் சார், அவர் தான் த கிரேட். இந்த படம் வித்தவுட் சத்யசாய் பாபா ட்ரஸ்ட், அவர் இல்லாமல் இந்த படம் ரெடியே பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் சப்போர்ட். படம் இந்த டிவோட் ஆர்கைவில் இந்த ஃபுட்டேஜஸ்ஸு ஷூட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கணும், கைட்லைன்ஸ், த வே அவர் ட்ரஸ்ட் ஒர்க்ஸ், சாமியோட ஃபிலாசபி என்ன அழகாக ஹி கைடட் அஸ். படம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் அவரை பார்த்தா அவர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்குது சார் அப்படி. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே, ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி பீப்புள் அண்ட் திஸ் ஃபங்க்ஷன். இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் த ஃபிலிம் இஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ்ட் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். ட்ரெய்லர் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. இட் வில் பி ரியலி ஒரு பக்தி படம், அந்த மாதிரி படம் இல்லை. இட்ஸ் அ சினிமா வித் ஆல் அன்யூஷுவல், நம்ம ரெகுலர் சினிமா சீன்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஐ எம் ஷுர் யூ வில் ஆல் லவ் இட். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கமிங் அண்ட் மேக்கிங் திஸ் அ கிராண்ட் ஃபங்க்ஷன். அண்ட் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி, த பேக் போன் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் அவர் லவ் ஃபார் பாபா இஸ் வேறு லெவல். அவர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்னா சார், அவரை பற்றி ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருக்காரு சார். இது இருக்கணும் சார், இப்படி தான் பேசுவார் சார், இந்த மாதிரி தான் சீன்ஸ் வரும் சார், இப்படி தான் உட்காருவாங்க சார். ஃபுல் ட்ரூ அவுட் ஹி வாஸ் கைடிங் மீ. அண்ட் அவரும் அவரோட டீம் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட். என்ன வேணும் சார் சொல்லுங்கள், க்ரௌட் வேணுமா இந்தாங்க, இது வேணுமா இதாங்க. ஒரு சினிமா ப்ரொடியூசர் இல்லை, பாபாக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த படம் சார், என் சைட்லேருந்து என்ன வேணும் சப்போர்ட் எடுத்துங்க சொல்லிட்டார். அண்ட் he did not make this film for profit. He made this film for pure love. For that he needs a big claps. So thank you so much. Thank you everybody. Thank you for this beautiful opportunity. Durga Stalima, thank you very, very much. YG Mahendra, a brilliant actor, has done a fantastic role in this film. And it is not one film, there are 3 films, Tamil, Hindi, Telugu. And for that, somebody has done a marvelous job in subtitling, Madam Rex. Thank you very much.